குற்றாலத்துல இருந்து 40 கிலோமீட்டர்ல இப்படிலாம் இடங்கள் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. ஐலாரா வாட்டர் ஃபால்ஸ், பாண்டவன் பாரா வாட்டர் ஃபால்ஸ்னு இங்க நிறைய ஃபால்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல 300 மீட்டர் ஹைட்ல இருக்கிற பாலருவி வாட்டர் ஃபால்ஸும் இங்க தான் இருக்கு. பாக்குறதுக்கு அழகான விளக்குப்பாரா வியூ பாயிண்ட் இங்க தான் இருக்கு. அது மட்டும் இல்ல இங்க தான் பாமாயில் மரமும் இருக்கு அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரியும். தென்மலையில நீங்க சுத்தி எங்கிட்டு பார்த்தாலும் பசுமையும் தண்ணியும் தான் இருக்கும். இயற்கையை நேசிக்கிறவங்க போற இடம் தான் இந்த தென்மலை. இங்க இருக்க அட்வென்ச்சர் பார்க் சும்மா ஃபாரின் ரேஞ்சில இருக்கும். நீங்க குழந்தைங்களோட ஃபேமிலியா வந்து போறதுக்கு ஏற்ற சுற்றுலா தலம் தான் இந்த தென்மலை. இங்க ஃபேமஸான சட்டி சோறு அப்படின்ற புதுவிதமான டிஷ்ஷையும் டேஸ்ட் பண்ண போறோம். தென்மலையில நீங்க பார்க்க வேண்டிய 10 இடங்களை இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். பிரைவேட் ஃபால்ஸோட தங்குறதுக்கு ஒரு பெஸ்டான இடத்தை கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாம். நாங்க மதுரையில இருந்து தென்மலைக்கு போறோம். மொத்தமா 218 கிலோமீட்டர். குற்றாலத்துல இருந்து வெறும் 40 கிலோமீட்டர் தான். தென்மலை போனதுமே நல்ல ரிவரை பாக்குற மாதிரி ஒரு அழகான வியூவோட ஒரு ஸ்டேல தங்கி இருக்கிறோம். ஸ்டேவோட டீடைல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். ஆனா இந்த ஸ்டே தரமா இருக்கும். இந்த ஸ்டேக்குள்ளேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இருந்தாலும் பக்கத்துல என்னென்ன இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்துருவோம். ஸ்டேல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தாங்க எஸ்எஸ் வாட்டர் ஃபால்ஸ். எவ்வளவு தரமா இருக்கு பாருங்களேன். நம்ம ஸ்டேல இருந்து புனலூர் போற ரோட்லயே 2வது கிலோமீட்டர்ல இந்த எஸ்எஸ் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இதை எஸ்எஸ் வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. பஞ்சவன் பாரா வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரோட்டு பக்கமாவே இருக்கிறதுனால என்ட்ரி டிக்கெட் கிடையாது. இந்த ஃபால்ஸ் தாண்டினதும் அடுத்த லொகேஷன் வந்துரும். தென்மலையில எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்க இது. நம்ம ஸ்டேல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான். இங்க பாருங்களேன் எப்படி இருக்கு இந்த வியூ. இந்த இடத்தோட பேரு ஒத்தக்கல் லுக் அவுட். இது ஒரு செக் டேம். இங்கேயும் என்ட்ரி டிக்கெட் கிடையாது. இது கல்லடா ரிவர். இந்த ரிவரை ஒட்டி தான் நம்மளோட ஸ்டே இருக்கு. இந்த செக் டேமை நீங்க கிட்ட போய் பார்க்கலாம். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குழந்தைங்க ஒரு சில ஏரியாவுக்கு போக கூடாது. ஏன்னா அங்க கைப்பிடி சுவர் எதுவுமே இருக்காது. டேம் பக்கமாவே ஒரு சின்ன பாதை இருக்கும். இந்த பாதை ரொம்ப அழகா இருக்கும். இங்க இருந்து நீங்க போட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கலாம். நீங்க ஃபேமிலியா வந்திருந்தா டேம் வரைக்கும் வாங்க. இந்த பகுதியில வர வேண்டாம். அடுத்து நம்ம பார்க்க போற 3வது லொகேஷன் இந்த இடம் தான். கேரளாவிலேயே இந்த இடத்துல தான் பாமாயில் மரத்தை பார்த்திருக்கேன். செக் டேம்ல இருந்து 12வது கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்துரும். பார்க்கிறதுக்கு ரொம்ப அமேசிங்கா இருக்கும். தென்மலைக்கு 10 தடவை வந்திருப்பேன். இந்த இடத்தை இப்பதான் பாக்குறேன். நம்மளோட அடுத்த லொகேஷன் இதாங்க விளக்குப்பாரா வியூ பாயிண்ட்டுங்க. சும்மா தரமான வியூ பாயிண்ட். இங்க கொஞ்சம் நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டேல இருந்து ஒரு 12வது கிலோமீட்டர்லயே இந்த இடம் வந்துடும். இந்த இடத்துல இருந்து ஒரு 4வது கிலோமீட்டர்லயே அடுத்த லொகேஷன் வந்துரும். அவ்வளவா யாருக்குமே தெரியாத ஐலாரா அப்படின்ற வாட்டர் ஃபால்ஸுக்கு போறோம். வாங்க. இதாங்க ஐலாரா வாட்டர் ஃபால்ஸ். இங்க வந்த உடனே கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலியை ஃபுல்லா ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டோம். ஆனா இங்க கூட்டு வந்திருந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்க. நம்ம ஸ்டே பக்கத்துலயே நாடன் ஹோட்டல்னு ஒன்று இருக்குங்க. லஞ்சுக்கு இங்கே சூப்பராக இருக்கும். சட்டி சோறு அப்படின்னு ஒரு புதுவிதமான டிஷ் இருக்குங்க. எல்லாமே வச்சுருப்பாங்க. பீஃபு, சிக்கனு, ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்ப்போம். அந்த ஃபால்ஸோட அப்படியே மறுபடியும் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு சாப்பிட எங்க வந்துட்டோம். இப்போ மதிய வேலையில இந்த சட்டி சோறு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. 250 ரூபாய் ஒரு சட்டி சோறு. இங்க பிரியாணியும் கிடைக்கும். டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு, ஒர்த்தா இருக்கு. பட் கேரளா ரைஸ் மட்டும் தான் கிடைக்கும். நாங்க தங்கி இருக்கிற தென்மலை ஹெரிடேஜ் ரிசார்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த ஹோட்டல் இருக்கு. நல்லா சாப்பிட்டுட்டு சரி குளிக்கலாமே அப்படின்னு நம்ம ஸ்டே பக்கமா வந்துட்டோம். நம்ம ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு ரிவரும் ஒரு சைடு ஃபால்ஸும் இருக்கு. வீடியோவோட லாஸ்ட்ல இன்னும் ஸ்டே பத்தி டீட்டெயிலா சொல்றேன். நல்லா நீந்தி குளிக்கிற மாதிரி தென்மலையில நல்ல அருமையான இடங்க இது. ஸோ இந்த குளிக்கிற இடத்த நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேக்குள்ளேயே நீங்க செட்டில் காக் விளாண்டுக்கலாம். அது மட்டும் இல்ல 5 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு பேட்டரி காரும் இங்க ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. நீங்க ரைட் பண்ணலாம். ரிவரை ஒட்டி தான் நம்ம ஸ்டேவே இருக்கு. ஸோ ரிவர்ல இறங்கி அக்சஸ் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் வச்சிருக்கோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இந்த இடத்துல நீங்கள் சேஃபாக நின்று குளிக்கலாம். ஸோ குழந்தைங்களும் இங்கேருந்து இறக்கிடலாம். பட் உள்ள வரைக்கும் போயிட வேண்டாம். இங்கேருந்தே இறங்கி குளிக்கலாம். நம்ம ஸ்டேக்குள்ளேயே இந்த மாதிரி ஓப்பன் டைனிங் ஏரியாவில் பார்பிக்யூ சிக்கனு, கேம்ப் ஃபயர்லாம் போட்டு சும்மா சூப்பராக சாப்பிட்லாங்க. இங்கே பாருங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்பிக்யூ சிக்கன் செட்டப் இருக்குது. அந்த பக்கமாக நம்ம கேம்ப் ஃபயரும் போட்டோம். பக்காவாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இன்னும் எப்பொழுதும் முடிஞ்சு காலைல எழுந்ததும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படின்னு நம்ம சாப்பிட வந்துட்டோம். இங்க உள்ளேயே ரெஸ்டாரண்ட் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஃப்ரீ தான். பஃபட் டைப்ல பிரேக்ஃபாஸ்ட் வந்துருது. இங்க பூரியும் புட்டும் கொடுத்தாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. காலையில சாப்பிட்டுட்டு டிக்கெட் எடுத்துட்டு அடுத்த முக்கியமான லொகேஷனை பார்க்க போறோம். அதான் இந்த அட்வென்ச்சர் பார்க். இதுக்கு டிக்கெட் வந்து தென்மலை எக்கோ டூரிஸ்ட்லயே டிக்கெட் எடுக்கணும். நம்மளோட அடுத்த லொகேஷன் இந்த அட்வென்ச்சர் பார்க்குங்க.
இங்கே வந்துட்டிங்கன்னா என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தரமான லொக்கேஷன்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஸ்டெப்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் இந்த மாதிரி மரத்துக்கு மரம் வந்து அப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாம் போகும். ஸோ அதே மாதிரி இருக்குது. வாங்க உள்ளே போய் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த இடம் என்ட்ரி டிக்கெட்டே இல்லாத இடம். இனிமே நம்ம பார்க்க போற இடங்கள் அத்தனையுமே என்ட்ரி டிக்கெட் உண்டு. அட்வென்ச்சர் பார்க் தான் நம்மளோட 5வது லொகேஷன். இங்க என்ட்ரி டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 150 ரூபாய் கேக்குறாங்க. ஃபுல்லாவே காடா தான் இருக்கும். ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பா தான் இருக்கும். கிட்ஸ் எல்லாம் லேடர்ல ஏறும்போது மட்டும் கையில பிடிச்சுக்குங்க. மத்த இடங்கள் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கும் இங்க இடம் இருக்கு. தென்மலையை பொறுத்த வரைக்கும் நீங்க ரசிக்க வேண்டிய இடம்னா இதுதான். இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஏரியா. ஸோ குழந்தைங்களோட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. அடுத்ததா 6வது லொகேஷன் தான் இந்த டீர் பார்க் தாங்க வந்திருக்கோம். இது ஆக்சுவலா நம்ம தங்கியிருக்க இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். உள்ள என்ட்ரி டிக்கெட்டா 50 ரூபாய் வாங்குறாங்க. இது எல்லாம் மான் தானா அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி தான் நம்மகிட்ட பழகும். அடுத்து நம்ம 7வதா பார்க்க போற லொகேஷன் லெசர் ஜோன் அப்படின்ற பார்க் தான். இது ஒரு பெரிய பார்க். போற வெளியில இந்த மாதிரி கடைகள் இருக்கும். இந்த ஐட்டங்கள்லாம் வாங்கி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப புளிப்பா இருக்கும். நம்ம ஸ்டேல இருந்து ஒரு 4வது கிலோமீட்டர்ல தென்மலை டேம் இருக்கு. டேம் பக்கத்துலயே இந்த லெசர் ஜோன் இருக்குங்க. இது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி சூப்பரா இருக்கும். போட்டோஸ் எடுக்கிறதுக்கு அம்சமா இருக்கும். அது மட்டும் இல்ல ஒரு கேபிள் பிரிட்ஜ் இருக்கு. ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இன்னொன்று இந்த மாதிரி இந்த டைனோசரோட முட்டைங்க, டைனோசரோட சிலைங்கள்லாம் நிறைய இருக்கும். உலகத்துல என்னென்ன ரகம்லாம் வாழ்ந்துச்சோ அந்த எல்லா ரகத்தையும் இந்த இடத்துக்குள்ள நீங்க போனா பார்க்கலாம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். எங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியல. அதனால அந்த பக்கமா போய் அந்த டைனோசர் சிலைகள் எல்லாம் காமிக்க முடியல. அது போனோம்னா ரொம்ப தூரம் நடக்கணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டா டேம் நோக்கி வந்துட்டோம். இந்த பார்க்குள்ளேயே அங்கங்க உட்கார்றதுக்கு இடம் வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளைமேட்டுக்கு, இந்த மழை பெய்யுற கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தென்மலைக்கு நீங்க வர்றீங்க அப்படின்னா சீசன் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஜூன்ல இருந்து ஜனவரி வரைக்கும் இங்க நல்லா இருக்கும். ஜனவரியில இருந்து மே வரைக்கும் கொஞ்சம் சம்மரா தான் இருக்கும். தென்மலை டேம்ல இருந்து நீங்க மேல ஏறி போய் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய தூரம் நடக்கணும். ஆனா இங்க இருந்தே டேம் வியூ வந்து உங்களுக்கு சூப்பரா தெரியும். இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான இடம்னா அது இந்த கேபிள் பிரிட்ஜ் தான். ஆசியாலேயே மிக நீளமான பாலம். இப்போ இந்த பாலத்துல வெறும் 5 பேர் தான் நடக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. ஏன்னா அந்த பாலம் கட்டி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ வீக்கும் ஆயிடுச்சு. இங்க இருந்து பார்க்கும்போது டேமோட வியூவும் ஆப்போசிட்ல ஒரு பிரிட்ஜோட வியூவும் தெரியும். அடுத்ததா நம்ம பார்க்க போற 8வது லொகேஷன் இந்த டேம் தான். என்ட்ரி டிக்கெட்லாம் இங்க 20 ரூபாய் தான். ரொம்ப சீப் தான். ஆனா உள்ள ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போற 9வது லொகேஷன் டேம் போட்டிங் தான். இந்த டேம்லயே போட்டிங் பாயிண்ட் இருக்கு. ஆனா டேம் பக்கமா இருக்காது. அங்க இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. இந்த டேம் போட்டிங்க்கு ஒரு நபருக்கு 300 ரூபாய் வாங்குறாங்க. என்ன கேட்டா ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 2-3 பேரா வந்தா போங்க, பிரச்சனை இல்லை. அதே இது 10-15 பேரா வந்தீங்கன்னா இது ரொம்ப காசு. பெருசா ஒன்னும் நிறைய தூரம் உள்ள போக மாட்டேன்றாங்க. அந்த டேமோட ஷட்டர் பக்கமா போயிட்டு அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அதுவும் அதை ஒட்டி கூட அவங்க போறது இல்லை. அதனால போட்டிங் போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு போங்க. கிளைமேட் நல்லா இருக்கும். இந்த மவுண்டன் வியூ பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். காத்து சலசலன்னு சூப்பரா அடிக்கும். தென்மலையில இருந்து ஒரு 18வது கிலோமீட்டர்ல இந்த பாலருவி வாட்டர் ஃபால்ஸ் வந்துடும். இங்கேயே உங்களை வேன் வச்சு உள்ள கூட்டிட்டு போவாங்க. ஒரு ஆளுக்கு 70 வாங்குறாங்க. உள்ளேயே கார் பார்க்கிங் இருக்கு. அங்க போய் நிப்பாட்டிட்டு டிக்கெட் எடுத்துட்டு இந்த வேன்ல தான் நீங்க ஏறி போகணும். 3 கிலோமீட்டர் இந்த வேன் வந்து உங்களை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போகும். ஃபால்ஸ் கிட்டே கொண்டு போய் விட்டுருவாங்க. சின்னதா நீங்க நடந்து போனா போதும். இந்த ஃபால்ஸ் கிட்டே போயிடலாம். கிட்டத்தட்ட 300 அடி வாட்டர் ஃபால்ஸ் இது. குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க தண்ணி இல்லைன்னா எல்லாருமே இந்த பாலருவி தான் வருவாங்க. இப்போ இந்த சீசன்ல பாலருவி வந்து ரொம்ப கூட்டமா இருக்கு. அதனால நான் சொன்ன வாட்டர் ஃபால்ஸை ட்ரை பண்ணுங்க. பாலருவிலையும் குளிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கும். போர்டு வச்சிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் அங்க குளிங்க. இப்போ நம்ம அடுத்து நம்ம ஸ்டேவை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்த்துருவோம். நம்ம ஸ்டே பச்சை பசேன்னு இருக்கிற இடத்துல தான் இருக்கு. நிறைய பூக்களோட அழகா இருக்கும். நம்ம ஸ்டேலேயே காட்டேஜ் டைப்லையும் ரூம்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டேஜ் டைப்பில் இருக்கிற ரூம்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங் டைப்லையும் இருக்குங்க. அப்படியே இந்த ஒவ்வொரு பால்கனிலையும் இருந்து பார்க்கும்போது இந்த ரிவரோட வியூ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா மிஸ்டோட சூப்பராக இருக்கும்.
இந்த பில்டிங்ல 2 ஃப்ளோர் இருக்கு, லிஃப்ட் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. பால்கனி ரூமா நான் பார்த்து தங்கியிருக்கிறேன். பக்கத்துலயே அந்த காடோட சவுண்டு ரொம்ப நல்லா இருக்கும். அங்க இருந்து பார்க்குற வியூ செமத்தனமா இருக்கும். ஒரு சைடு ரிவர், அப்படியே காலையில பார்த்தீங்கன்னா மிஸ்டோட இருக்கும். கிரீக் பிளாசா அப்படின்றது இந்த ஸ்டேவோட பேருங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரிவர் இருக்கு. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. நம்ம ஸ்டேல இருந்து அப்படியே ரிவர் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. இந்த டோரை திறந்து நம்ம கீழே இறங்கி போனோம் அப்படின்னா ரிவர் எவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த ரிவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. நம்ம ரூம்ல இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இறங்கி வந்தீங்கன்னா இந்த குருவிகளோட சத்தம்லாம் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ரிங்கார சத்தமா இருக்கும். ஸோ ரிவர்ல இறங்கி அக்சஸ் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் வச்சிருக்கோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இந்த இடத்துல நீங்கள் சேஃபாக நின்று குளிக்கலாம். ஸோ குழந்தைங்களும் இங்கேருந்து இறக்கிடலாம், பட் உள்ள வரைக்கும் போயிட வேண்டாம். இங்கேருந்தே இறங்கி குளிக்கலாம். வருஷம் 365 நாளும் இந்த இடத்துல தண்ணி இருக்குங்க. ஸோ நீங்கள் கவலையே வேண்டாம், இங்கே கூட நீங்கள் குளிக்கலாம். நிறைய மீனெல்லாம் இருக்கும். இந்த ஸ்பாலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த காலை உள்ளே விட்டு மீனை கடிக்க வைப்பாங்க. அதெல்லாம் 100 ரூபா வாங்குவாங்க எங்கள் ஏரியாவில். பட் இங்கே அது நமக்கு இலவசமாகவே கிடைக்கும். காலை உள்ளே வச்சிங்கனாலே மீனெல்லாம் அப்படியே மொய் மீன் கடிச்சிட்டு போகும். ஸோ சூப்பரான ஆம்பிஷனோட இந்த ஸ்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேல இருக்கிற ஃபால்ஸை நான் காமிக்கிறேன். அப்படியே ஒரு ரிவர் பெட்டு தான். அது நம்ம அந்த பாலத்துக்கு அடியிலிருந்து தண்ணி வந்து விழும்போது அது ஃபால்ஸ் மாதிரி தெரியும். ஜூன்ல இருந்து ஜனவரி வரைக்குமே இந்த ஃபால்ஸ்ல நல்லா தண்ணி வரும். நீங்க குளிச்சு ஃபன் பண்ணலாம். சில சமயங்களில் குற்றாலத்துல தண்ணி இல்லை அப்படின்னாலும் இங்க தண்ணி வரும். குற்றாலத்துல பூரா கிளைமேட் இருக்கு அப்படின்னாலும் இங்க தென்மலையில நல்ல கிளைமேட் இருக்கும். இந்த ஸ்டேவை பொறுத்த வரைக்கும் 2nd ஃப்ளோர்ல ரூம் இருந்தாலும் இந்த லிஃப்ட் நீங்க யூஸ் பண்ணி மேலே வந்துக்கலாம். ஸோ படி ஏறி நீங்க மூச்சு வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. ரிசப்ஷன் ஏரியால நீங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டே டிவி பார்த்து ரசிக்கிற மாதிரி இந்த போர்ஷன் இருக்கு. இங்க தங்க ஆசைப்படுறவங்க ரூம்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு ஆசைப்படுவீங்க. இப்போ நான் பில்டிங்கை சுத்தி உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ உள்ள ரூம்ஸோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த மொதல் ரூம்குள்ள பாருங்களேன். உள்ளேயே டிவி இருக்கு, ஏசி இருக்கு, ரிமோட் ஃபேன். அந்த ஃபேனோட ஸ்பீட்லாம் நல்லா இருக்கு. ஃபால் சீலிங் ஒர்க்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. இங்க இருந்து அப்படியே ஒரு சைடு ஃபுல்லாமே கிளாஸ் வியூ தான். இந்த பால்கனில இருந்து பார்க்கும்போது இந்த ரிவரோட வியூ ரொம்ப நல்லா இருக்கு. இங்க இருக்கிற ரூம்ல எல்லாமே மேக்ஸிமம் இந்த பால்கனி வியூவோட தான் வந்துருது. பெட் நல்லா தாராளமா இருக்கு. ஆனா 2 பேர் தான் கம்ஃபர்ட்டா படுக்க முடியும். ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா பெட் தான் வாங்கி ஆகணும். நாங்க 2 ஃபேமிலியா வர்றோம், ஒன்னா தான் இருப்போம் அப்படின்றவங்களுக்கு இந்த பெட்ரூம் அப்படியே ஒரு பெட்ரூம்ல இருந்து இன்னொரு பெட்ரூம் அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பெட்ரூமுக்கும் பால்கனி இருக்கு, தனியா டாய்லெட்டும் இருக்கு. பால்கனி வியூல மவுண்டன் வியூவும் அந்த ரிவர் வியூவும் பாக்குற மாதிரி இருக்கும். எப்படி ஃபாகோட சூப்பரா இருக்கு பாருங்களேன். இந்த டாய்லெட்டோட டோர் எங்க இருக்குன்னு கண்ணுக்கே தெரியாது, அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஸோ அது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. செல்ஃப் எல்லாம் இருக்கு. ஸோ நிறைய திங்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இங்கேயே ஊஞ்சல் நிறைய இருக்கு. ஸோ உங்க பிள்ளைங்களோட குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அந்த கார்டன் ஏரியால உட்காந்து அக்சஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் நீங்க என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த தோட்டத்திலேயே பழங்கள் கொண்ட மரங்கள் இருக்கு. ஸோ பழமா இருந்தா பிடிங்கி சாப்பிடுங்க. நிறைய ஸ்டேல கிட்ஸை வந்து கேர் பண்றதுக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க. ஆனால் நம்ம ஸ்டேல பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஊஞ்சல் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கார் வச்சுருக்காங்க. ஒரு 5 வயசுக்கு உள்ளவங்க இந்த காரில் வந்து நல்லா ட்ரைவ் பண்ணலாம். செல்ஃப் டிரைவ் காருங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இந்த காரு. பட் இதை வந்து நமக்காக சார்ஜ் போட்டு எடுத்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த கார்லேயே அவங்கள வச்சு ட்ரைவ் பண்ணி நம்ம சாப்பாடு ஊட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு. இப்போ காட்டேஜ் டைப்ல உள்ள ரூம்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துறலாம். காட்டேஜ் டைப்ல இருக்கிற சிங்கிள் பெட்ரூம் காட்டேஜ் இப்போ பார்க்க போறீங்க. இந்த காட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. பால்கனி வியூ அட்டகாசமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த ரூமோட ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா ஏசி ரூம் தான், ரொம்ப கிளீனா இருக்கு. இங்க பால்கனி வியூ இருக்கு, காமிக்கிறேன் வாங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த ரிவரை சூப்பரா பார்க்கலாங்க. அங்க பாருங்க, அங்க உட்காந்து நம்ம ரிவரை ரசிக்கிற மாதிரி, ரிலாக்ஸ் பண்ற மாதிரி, டீ சாப்பிட்ற மாதிரி சூப்பரான பிளேஸ் இது. அடுத்து நம்ம பார்க்க போறது 2 BH 2 பெட்ரூம் உள்ள வீடு. இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பெரிய ஹால் வந்துருதுங்க. இந்த ஹால்ல இருந்து ரைட் சைடு ஒரு ரூமும் லெஃப்ட் சைடு ஒரு ரூமும் இருக்கு. 2 ரூம் இருக்கு மொத்தமா. இந்த ஹால்லேயே டிவி இருக்கு, உட்காந்து பார்க்குற மாதிரி சோஃபாவும் இருக்கு. இதுதாங்க அந்த பால்கனி வியூ. இப்போ நம்ம ரூமை பார்த்துடலாம். 2 ரூம் இருக்கு இங்க. 2 ரூம்லயுமே ஏசி இருக்கு. இது ஒரு ரூம், இதுலயும் ஏசி இருக்கு. இங்கேயும் நீங்க பெட்ல படுத்துட்டு அப்படியே அந்த வியூ பார்க்குற மாதிரி இருக்கு. டாய்லெட்லாம் ரொம்ப கிளீனா நீட்டா இருக்கு.
இப்போ இன்னொரு ரூம் பார்த்துடலாம். அந்த ரூமும் ரொம்ப க்ளீனாக இருக்கும், ஸ்பேஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம படுத்துக்கிட்டே இங்கேருந்து நேராக ரிவர் வியூவை பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். பெட் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஸ்டே புக் பண்ணணும் அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்கேன், கால் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கோங்க. இங்கே கேம்ப் ஃபயர் இருக்கு. ஒரு கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு 1000 ரூபாய் கேட்கறாங்க. டிஜே மியூசிக்கும் கொடுத்துருவாங்க. கிரில் சிக்கனுக்கு ஒரு கோழிக்கு 800 ரூபாய் வாங்குறாங்க. ஸோ பிரைஸ் எல்லாம் ஓகே தான், நார்மல் தான். டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நீங்க ஃபேமிலியா இல்ல வேலை பார்க்குற இடங்கள்ல இருந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி நைட் டின்னர் நீங்க ரசிச்சு சாப்பிடலாம். இங்கே செஃப் இருக்காங்க, நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. உங்களோட வீக்கெண்டையும் இதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நாங்க இப்ப மதுரைக்கு கிளம்பிட்டோம்.